வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். 5 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார் எடப்பாடி பழனிசாமி. மக்களவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதாக தமிழக எம்பிக்கள் உட்பட 8 பேர் இடைநீக்கம். ராகுல் காந்தி தலைமையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் போராட்டம். லண்டனிலிருந்து பெங்களூர் வந்த ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் சிப்ஸ் தானாகவே 2 முறை ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப். விமானி புகார் அளித்ததை தொடர்ந்து விமானம் தற்காலிகமாக பயன்பாட்டிலிருந்து நீக்கம். எனது தலைமையில் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்பிப்போம். வி.கே. சசிகலா பேட்டி. மணப்புரம் கோயில் காவலாளி வழக்கில் நகை திருட்டு புகாரில் உண்மையில்லை. அஜித்குமாரின் மரணம் என்பது காவல் மரணமே என உறுதியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ அறிக்கை தாக்கல். தாவேக ஓட்ட என்ஜின் என அண்ணாமலை விமர்சனம் செய்ததை கண்டிக்கிறோம். சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. இந்தியா மீதான அமெரிக்கா வரி குறைக்கப்பட்டதன் எதிரொலி முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் ரூபாய் 13 லட்சம் கோடி லாபம் கிடைத்தது. எங்கள் கூட்டணிக்கு விஜய் வந்தால் அவருக்கு நல்லது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் எழுதப்பட்ட புத்தகம் விற்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பும் கேள்விகளை கண்டு ஒன்றிய பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது? முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழக பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை முதல்வரே நியமிக்கும் சட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். பழனி ஆண்டியை எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.